எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய இயற்கை மருந்துகள் பற்றி தான். அதாவது வர்றதுக்கு முன்னாடியே காக்கக்கூடிய மருந்துகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டாலே புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். புற்றுநோய்க்கு நெல்லிக்காய் ரொம்ப அற்புதமான மருந்தாக விளங்குது. இது புற்றுநோய் வராமல் தடுக்கும் தன்மை கொண்டது. இதே போல துளசியும் அற்புத மருந்து. நோய் எதிர்ப்பு சக்தி உடைய இது நுண்கிருமிகளை தடுக்குது. துளசியை பயன்படுத்தி புற்றுநோய் வராமல் தடுக்கும் தேநீர் தயாரிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலை எடுத்துக்கணும், ஒரு பிடி துளசி, சிறிது அருகம்புல். இதை என்ன பண்ணணும், தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அரைச்சிக்கணும். அதுக்கடுத்ததா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இதை வடிகட்டி வாரம் ஒரு முறை இந்த தேநீரை குடிச்சிட்டு வந்தோம்னா புற்றுநோய் வராம தடுக்கலாம். குழந்தைகளுக்கு 20 மில்லி அளவிலும் பெரியவங்களுக்கு 50 100 மில்லி அளவுக்கு கொடுக்கலாம் இந்த தேநீரை. அருகம்புல் ஒரு நல்ல மருந்து. அதிக புரதச்சத்து உடையது. நோய் நீக்கியாக விளங்கும் அருகம்புல்ல மூப்பு தடுக்குது. துளசி பல்வேறு குணங்களை கொண்டிருக்குது. உச்சி முதல் பாதம் வரை நோய்களுக்கு மருந்தாகுது. வில்வம் நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. நெல்லிக்காயை பயன்படுத்தி புற்றுநோயை தடுக்கும் மருந்து தயாரிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காயின் சதப்பகுதியை நீர் விடாம அரைச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்கணும். இதுல 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். இதை வடிகட்டி வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தோம்னா உள்ளுறுப்புகள் பலப்படுமாமா. அடுத்ததா புற்றுநோய் வராமல் தடுக்கும் நெல்லிக்காய் ஆயுள் வளர்க்கும் கனியாக விளங்குது. முதுமையை தடுக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த நெல்லிக்காய். மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது. நெல்லி, மஞ்சள் இது ரெண்டுமே செல்களுக்கு சத்துக்களை அழிச்சு அழிவிலிருந்து காக்குதாமா. பப்பாளியை பயன்படுத்தி மருந்து தயாரிக்கலாம். பப்பாளி விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. இதோட சிறிது ஜீரகம், பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும். இதை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வாரம் ஒருமுறை குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லீரல் மற்றும் குடலில் புற்றுநோய் வராம தடுக்கலாமா. பல்வேறு நன்மைகளை கொண்ட பப்பாளி ஒரு அற்புதமான உணவாகுது. சர்க்கரை நோய், கேன்சருக்கு மருந்தாகுது. புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்தும் தன்மை கொண்டது. கேரட் புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்து. நோய் எதிர்ப்பு சக்தி உடைய இது பல்வேறு சத்துக்களை கொண்டிருக்குது. கேரட்டை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா புற்றுநோய் வராம தடுக்கலாம். இதே போல பாகற்காய் புற்றுநோயை தடுக்கும் மருந்தாகவும் விளங்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் மருந்தாக பாகற்காய் பயன்படுது. கேன்சர் வராமலும் தடுக்குது. பார்த்தீங்களா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருளே நமக்கு நல்ல ஒரு மருந்தா விளங்குது. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டே வந்தோம்னாக்கா புற்றுநோய்ன்ற பயமே நம்ம கிட்ட வராது. ஓகேங்களா, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது தவறா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.